காகமும் அன்னப்பறவையும். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு காகம் இருந்தது. அது மிகவும் அகங்காரம் பிடித்தது. அது எப்பவும் எல்லோரிடத்திலும் கர்வமாக பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருக்கும் குளத்தின் கரையில் சில அன்னப்பறவைகள் இருந்தன. அதை பார்த்த காகம் உடனே அன்னப்பறவைகளிடம் சென்று, நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்களால் என்னைப் போல் பறக்க முடியாது என்று கர்வமாக சொன்னது. அதற்கு அங்கிருந்த ஒரு அன்னப்பறவை, நண்பா, நாங்கள் இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்கத்தான் வந்துள்ளோம். உன்னுடன் வாக்குவாதம் செய்ய எங்களுக்கு நேரமில்லை என்று அன்போடு சொன்னது. உடனே காகம், உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடன் போட்டிக்கு வாருங்களேன் என்றது. அன்னப்பறவையோ வேறு வழி இல்லாமல் அதற்கு சம்மதித்து என்ன போட்டி என்று கேட்டது. அதற்கு காகம் சொன்னது, நாம் இருவரும் இந்த குளத்திலிருந்து சிறிது தூரம் பறந்து சென்று மீண்டும் இதே குளக்கரைக்கு திரும்ப வேண்டும். யார் இதில் முதலில் வருகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது. உடனே காகமும் அன்னப்பறவையும் அங்கிருந்து பறந்து செல்ல ஆரம்பித்தன. சிறிது தூரம் சென்ற பின்பு காகம் மிகவும் சோர்வடைந்தது. அதனால் இப்போது எதுவும் செய்ய முடியவில்லை. கீழே விழுந்தால் சுக்கு நூறாக உடைந்துவிடும் என்று காகத்திற்கு நன்றாகவே தெரியும். அதுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் சோர்வாகவே பறந்து சென்றது. இதை கவனித்த அன்னப்பறவை, நண்பா, நான் உன்னை சிறிது நேரமாக கவனித்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு என்ன ஆயிற்று? நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாயே என்றது. அதற்கு காகம் சொன்னது, என்னால் முடியவில்லை. நான் இன்னும் சிறிது தூரம் சென்றால் நிச்சயமாக கீழே விழுந்து இறந்து விடுவேன் என்றது. உடனே அன்னப்பறவை, சரி நண்பா, நீ கவலைப்படாதே, என் முதுகில் ஏறிக்கொள், நான் உன்னை கரையில் கொண்டு சேர்க்கிறேன் என்றது. உடனே காகமும் அன்னப்பறவை முதுகில் ஏறி கரைக்கு பத்திரமாக சென்றது. கரையில் இறங்கிய காகம் அன்னப்பறவையை பார்த்து, நண்பா, என்னை மன்னித்துவிடு. நான் மிகவும் கர்வம் பிடித்து உன்னிடம் அவ்வாறு நடந்து கொண்டேன். நீ மட்டும் எனக்கு இப்பொழுது உதவவில்லை என்றால் நான் நிச்சயமாக இன்று இறந்திருப்பேன் என்று அன்னப்பறவையிடம் மனதார மன்னிப்பு கேட்டது காகம். இந்த கதையில் வரும் காகத்தைப் போன்று நாம் ஆணவத்தோடு இருந்தால் அது நமக்கு அழிவைதான் தேடித்தரும்.